நிறைய பேர் என்னென்னா ப்ரோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ ஃபார் லூப் பற்றி பேசுங்க ப்ரோ, நீங்கள் ஃபார் லூப் பற்றி வீடியோ போட்டால் தான் ஃபார் லூப்போட எங்களுக்கு லாஜிக் தெரியும். சேட் ஜிபிடி, யூடியூப் என்னென்னமோ டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, பட் எங்களுக்கு ஃபார் லூப் புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு சிம்பிள் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ ஒரு ஃபார் லூப் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபார்ன்ற கீவேர்ட் வச்சு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன 3 ஸ்டெப்ஸும் இங்கே நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு இன்டிஜர் டிக்ளரேஷன். இன்டிஜர் டிக்ளரேஷன் சொல்றதோட ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ int I ஈக்குவல் 0, இன்டிஜர் I ஈக்குவல் 0ன்றதை நான் இங்கே ஐன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு 0ன்ற வேல்யூ கொடுக்குறேன். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் I less than 10. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போவே இந்த லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் இன்க்ரிமெண்ட். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்ச பிறகு நடக்கும். ஒரு ஐட்ரேஷன் இல்லை, ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குமே நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ஐயை. இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணும். I less than 0, சாரி I 0 less than 10னா ட்ரூ. ஸோ அப்புன்றது ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆன பிறகு தான் ஆக்சுவலா இந்த ஆக்ஷன் பிளாக் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த இடத்தோட இந்த ஆக்ஷன் பிளாக் முடிஞ்ச பிறகு கண்ட்ரோல் ஃப்ளோ வந்துட்டு இந்த இன்க்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1. ஸோ அகெயின் இந்த லூப் திருப்பி ஆரம்பிக்கும் சைக்கிள். ஸோ இப்போ இங்கே பாருங்க, I less than 10. ஸோ 1 less than 10னா ட்ரூ தான். ஸோ அகெயின் இந்த லூப் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபோவ பிரிண்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி எனக்கு 10 வாட்டி நடக்கும். இது மாதிரி I 9 வர்ற வரைக்கும் நடக்கும். ஸோ 9 ஒரு வாட்டி, 9க்கு அப்புறம் ஒரு வாட்டி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா I வந்துட்டு ஐயோட வேல்யூ 10 ஆயிடும். 10 ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப் பிரேக் ஆயிடும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப் பிரேக் ஆயிடும். ஸோ இதுதான் ஃபார் லூப்போட லாஜிக். அவ்வளோதான்.